வணக்கம். வணக்கம் தாத்தா. வந்து விட்டீர்களா? தாத்தா, உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். சொல்கிறீங்களா? கேளுங்கம்மா. என்னடா கேட்க போகிற? இல்லை, உங்களுக்கு நடிக்க தெரியுமா? என்ன கேட்டால், இல்லை, உங்களுக்கு நடிக்க தெரியுமா தாத்தா? என் செல்வமே, நீ என்ன கேட்கின்றாய் தெரியுமா? மீனை பார்த்து உனக்கு நீந்த தெரியுமா, உனக்கு நீச்சல் தெரியுமா என்று ஒரு மீனை பார்த்து நீங்கள் கேட்பதைப் போல் நான் உணர்கிறேன். நான் நன்றாக நடிப்பேன். நான் நடிப்பதற்கு என்றே பிறந்தேன். நடிப்பதற்கு என்றே பண்ணீர்களா? நீங்கள் எல்லோரும் என் சகோதரிகள். நீங்கள் அனைவருமே நடிகர்கள். நாங்கள் நடிகர்களா? ஆம் சொல்வாங்களே, நாம் எல்லோரும் நடிப்பதற்காகவே பிறந்தோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் உள்ள நாம் அனைவரும் நடிகர்கள். இந்த நாடகத்தை நடத்துபவர் நம்ம அப்பா. அப்பாவா? ஏஸ், இறைவன். நான் ஓகே, அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் நான் ராபர்ட் பாஷ் மைக்கோ என்ற கம்பெனியில் பணிபுரிந்து வந்தேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறோம். அதில் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அதில் நான் நடித்திருக்கிறேன். அந்த சொசைட்டியிலிருந்து எங்களை நடிப்பதற்கு என்பதற்காக ஃபைன் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு நாடகத்தை உருவாக்கி பல நாடக போட்டிகளிலே நாங்கள் நடித்திருக்கிறேன். பல நாடகங்கள். பெங்களூரிலே டவுன் ஹால் ஒரு பெரிய நாடக அரங்கம் இருக்கிறது. அந்த அரங்கத்தில் நான் நடித்திருக்கிறேன். பல கோப்பைகளை பெற்றிருக்கிறேன், பரிசுகளை பெற்றிருக்கிறேன். அதே போல் அதனுடைய பக்கத்தில் ரவீந்திரா கலாஷேத்ரா அப்படின்னு ஒரு நாடக அரங்கம் இருக்கிறது. அதிலும் பல நாடகங்கள் நடித்திருக்கிறேன். இப்படி எனக்கு நடித்து பழக்கம் இருக்கிறது. ஓ, அப்போ நீங்கள் சினிமாவில் கூட நடிச்சிருக்கிறீங்களா? இல்லை சொல்லுங்களே, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு அதிலெல்லாம் நடிக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களிடம் நடித்து கொண்டு இருக்கிறேன், அதே எனக்கு போதும். தாத்தா, நீங்கள் நடிகனா? எஸ். சரி சொல்கிறீங்களே. வேடிக்கையாக பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நடிக்க தெரியாது. ஏதோ இன்னோசென்ட்டாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். சரி சொல்கிறாங்களே. வணக்கம்.